அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். குலூ வஷ்ரபூ வ லா துஸ்ரிஃபூ இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் உரித்தாகுமாறு. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள் அனைவர்கள் மீதும், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் கருணையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாறு. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் மிக மிக பயங்கரமான ஒரு கடுமையான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் செலவு செய்வதில், தேவையில்லாமல் அனாவசியமாக செலவு செய்வதில் நாம் தான் முதலிடத்திலே இருப்பதாக ஆய்வு சொல்கிறது. முஸ்லிம்கள் தான் தேவையில்லாத செலவுகள், வீணான செலவுகள், அனாவசியமான செலவுகள் என்பதை இப்போது ஆய்வு நடத்தி சொல்கிறார்கள். அந்த ஆய்வு நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ அவர்களுக்கு வந்ததை சொல்வதல்ல, சரியான முறையிலே ஆய்வு செய்தான் சொல்வார்கள். ஆடம்பரமான வாழ்க்கைகள், தான் செலவு செய்வதற்காக வேண்டி கடன் வாங்குவது, நகைகளை அடமானம் வைத்து அடமானக்காரர்களை பெரியவர்களாக ஆக்குவது, அதை மீட்பதற்காக வேண்டி பெரும் முயற்சி செய்வது, மீட்க முடியாமல் அதனுடைய வட்டிகள் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலை. அதே போல வட்டிக்காக கடன் வாங்குவது, இது போன்ற எத்தனையோ நிலைகளிலே நாம் தான் ஆடம்பரமான, வீணான, தேவையில்லாத செலவுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகம் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி யாருமே கவலைப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், பலருக்கு தெரியாது. ஆனால் வீண் விரயம் செய்வதிலேயே நாம் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வீண் விரயம் செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை, நம்முடைய மார்க்கம் விரும்புவதில்லை. எவ்வளவு தேவையில்லாத செலவுகள்! நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மனிதன் நிரப்பும் பாத்திரங்களில் மிக மோசமானது இறைப்பை, குடல். அதுதான் மிக மோசமானது. ஹதீஸிலே நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, உறுப்புகளில் இறைப்பை என்பது மிக முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அந்த இறைப்பையை மூணில் ஒரு பகுதி உணவாகவும், மூணில் ஒரு பகுதி தண்ணீராகவும், மூணில் ஒரு பகுதி காலியாகவும் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார், எப்படி இறைப்பையை நீங்கள் அதை காப்பாற்ற வேண்டும், அதை பக்குவப்படுத்த வேண்டும். இன்னைக்கு உலகத்தை எல்லாம் உலுக்கி வரக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னால் உணவு, தவறான உணவுகள். அந்த தவறான உணவு முறைகள், அந்த பழக்க வழக்கங்கள் என்பது இன்று உலகம் தழுவிய ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது. உணவிலே வீண் விரயம்,
எவ்வளவு உணவுகள் குப்பை தொட்டிகளில் செல்கிறது பார்க்கிறோம். எவ்வளவு உணவுகள் வீண் விரயம் செய்யப்படுகின்றன. அந்த உணவு, தவறான உணவுகள் எத்தனை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளில் மிக பருமனான குண்டான பிள்ளைகள் அதிகம் இருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. அதற்கு காரணம் தவறான உணவு பழக்க வழக்கங்கள். பல நாடுகளிலே அந்த கொழுப்பை குறைப்பதற்காக வேண்டி பல கோடி டாலர்களை செலவு செய்கிறார்கள், கொட்டுகிறார்கள். எத்தனை நாடுகள் இதற்காக வேண்டி வீண் விரயமாக நாம் சாப்பிட்டு அதில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதற்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்து கொண்டிருக்கிறோம். உணவு வகையிலே கட்டுப்பாடுகள். அந்த உணவை சரியான முறையில் உண்ண வேண்டும். தேவையில்லாத வீணான தவறான உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது. வாயை நாம் கட்டுப்படுத்த தெரியாததால், தவறான உணவு முறைகளால் இப்போது பல நாடுகள் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. உணவில் அந்த உணவை வீண் விரயம் செய்து தேவையில்லாத உணவுகளை நாம் சாப்பிடுவதன் மூலமாக பல தவறுகள் ஏற்படுகிறது, பல கோளாறுகள் ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையை பல நாடுகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க குடியுங்க, ஒலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் மட்டும் செய்யாதீங்க, வல்லாஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடிய அவர்களே அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. இப்போ வீண் விரயம் எதிலே செய்தாலும் அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. இந்த ஆயத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் நோயில்லாத வாழ்வை வாழ்ந்தார்கள். சஹாபாக்களுடைய வாழ்விலே நோயற்ற வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள். காரணம், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை பின்பற்றினார்கள். 1/3 பகுதி உணவு, 1/3 பகுதி தண்ணீர், 1/3 பகுதி காலியாக இருக்கக்கூடிய நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். வசித்த பின்புதான் சாப்பிட வேண்டும் என்ற நிலையை உருவாக்கினார்கள் சஹாபாக்கள். அதனால்தான் நோயில்லாத வாழ்வு, அளவோடு உண்ண வேண்டும் என்பதை பின்பற்றினார்கள். அதனால்தான் நோயில்லாத வாழ்வை சஹாபாக்கள் மேற்கொண்டார்கள். அந்த 1/3 பகுதி தண்ணீர், 1 பகுதி உணவு. அந்த உணவை கட்டுப்பாடோடு நாம் அருந்த வேண்டும். சரியான உணவாக இருக்கும். வீணாக நாம் சாப்பிடக்கூடாது. கிடைத்தது என்று நாம் எல்லாவற்றையும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று 1/3 பகுதி தண்ணீராக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம் பிள்ளைகளுக்கு தண்ணீர் அதிகமாக அருந்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதிகமாக தண்ணி குடிக்கணும். தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலையை சிறு குழந்தையிலிருந்து நாம் உருவாக்க வேண்டும். குர்ஆனிலே தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்லுவது 63 இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான் தண்ணீரை பற்றி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 63 வயது. இப்போ இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், விரிவுரையாளர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 63 வயது. எப்படி இந்த உம்மத்திலே ஒரு பெரும் அருள்குடையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததை போன்று தண்ணீர் என்பதும் மனிதனுக்கு ஒரு அருள்கொடை. அதுவும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு உயர்ந்த அருள்கொடை என்று விரிவுரையாளர்கள் அறிவாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இப்போ தண்ணீர் என்பது மிக முக்கியமானது. உணவு ஒரு பகுதி, தண்ணீர் ஒரு பகுதி, ஒரு பகுதி காலியாக இருக்க வேண்டும். தண்ணீர் அது பரக்கத்து நிறைந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. தண்ணீரை பற்றி அது பரக்கத்து நிறைந்தது.
சொல்லுவார்கள், வள்ளுவர் சொல்லுவார், நீரின்றி அமையாத உலகு. அப்ப தண்ணீர் என்பது மிக மிக முக்கியமானது. எல்லா உயிரினங்களுக்கும் 50% முதல் 90% வரை தண்ணீர் உண்டு. இவ்வளவு தண்ணி இல்லாட்டி வாழ முடியாது. இப்போ உடலிலே அதற்கு 50% முதல் 90% வரை தண்ணீர் இருக்கிறது. இப்போ மனித உடலை எடுத்துக்கொண்டால் ஒரு 75% உடலிலே தண்ணீர் தான். தண்ணீர் நிரம்பிருக்குது. அது அதிகமாகும் பொழுதுதான் பல பிரச்சனைகள், குறைவாகும் பொழுதும் பிரச்சனைகள். இப்போ தண்ணீர் ஒரு பகுதி, 1/3 உணவு, 1/3 தண்ணீர். அதையும் நாம் வீணான முறையிலே செலவு செய்யக்கூடாது. எத்தனை பேர்கள் தண்ணீரை வீண் விரயம் செய்கிறார்கள். தண்ணீர் இல்லாமல் சிரமப்படக்கூடிய எத்தனையோ நாடுகள். இப்போ அந்த தண்ணீரை எப்படி நாம் அளவோடு சரியாக சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். இந்த தண்ணீர் இருக்கிறதே நம்முடைய உடலிலே மலஜல உபாதை போகக்கூடிய அந்த துவாரத்திற்கு செல்லக்கூடிய நரம்புகளுக்கெல்லாம் செல்லுகிறது. சென்று அந்த கழிவுகளை தள்ளுகிறது. அதனால்தான் டாக்டர்கள், சிலர்கள் பெரியவர்கள் சொல்லுவார்கள், மலஞ்சலம் போகலையா, சரியாக மலம் கழிக்கலையா, தண்ணி நிறைய பிடிப்பான். உனக்கு சிரமம் ஏற்பட்டால் தண்ணீரை அதிகமாக நீ குடி. மருத்துவ உலகம் என்று சொல்லுவார். இப்போ தண்ணீர் எவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு எத்தனை உணவுகள் ஆரோக்கியத்திற்கு எதிரான உணவுகள் சொல்ல முடியவில்லை. அவ்வளவு தவறான உணவுகளை சாப்பிட்டு கொண்டு எத்தனை வியாதிகளை நாமே தேடிக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு செலவினங்கள். அதற்குத்தான் மார்க்கம் 1/3 உணவாக, 1/3 தண்ணீராக, 1 பகுதி காலியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு தேவையில்லாத உணவுகள், வீணான உணவுகள். கொடுக்கவில்லை என்றால் அழுகை, கோபித்துக் கொள்கிறது. உடனே இதை வாங்கி கொடுத்தால் அது சரியாகி விடுகிறது. அதனுடைய உடல்நலத்தை நாம் பார்ப்பதில்லை. அது உடல்நலம் பாதிக்குகிறதே, ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறதே. இதனால் எத்தனை பிரச்சனைகள். குக்குரே போன்ற எத்தனையோ அந்த பாக்கெட்டிலே அடைபட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த உணவால் புற்றுநோய் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இது ரகசியமான செய்தி அல்ல, தெளிவாக எல்லாத்துக்கும் தெரியும். பேப்பர்லையும் சரி, வாட்ஸ்அப்லையும் சரி தெளிவாக போடுகிறார்கள். பாக்கெட்டிலே அடைபட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த தின்பண்டங்கள்லாம் நாம் சரியான ஒரு புள்ளி விவரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹராமான எத்தனையோ பிராணிகளினுடைய அந்த பாகங்கள் எல்லாம் அதிலே சேர்க்கப்படுகிறது. எத்தனையோ உணவுகள் பாக்கெட்டில் அடைபட்டு இருக்கக்கூடிய நல்ல டேஸ்ட்டு, நல்ல ருசியாக இருக்கும். பிள்ளைகள் திங்கும் பொழுது நாமும் ஒன்றை எடுத்து வாயில் வைக்க நல்லா தான் இருக்கு. அதனால தான் இந்த புள்ள கேட்குது. ஹராமானவைகளை சிறு பிராயத்திலேயே நாம் ஊட்டிக்கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளை எப்படி இருக்கும் தெரிந்து செய்கிறோம். அதில் அடைபட்டு வைத்திருக்கக்கூடிய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய உணவுகளில் ஹராம்கள் கலந்திருக்கிறது. அது வளரும் பொழுதே நாம் ஹராமை அல்லவா அதற்கு ஊட்டுகிறோம். இந்த இறைப்பு இருக்கிறத அதுதான் எல்லா நரம்புகளுக்குமே சத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அது நல்லா இருந்தால் தான் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ அந்த இறைப்பை என்பது சத்துக்களை அதிலிருந்து ஒவ்வொரு நரம்புக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதன் வழியாகத்தான் செல்லுகிறது. இப்போ அந்த சத்துக்கள் என்பது சரியாக இருக்க வேண்டும், ஹராமை சேர்ந்தாக இருக்கக்கூடாது. கண்ட உணவையும் நாம் சாப்பிட்டு உடலை கெடுத்து கொண்டது. நாம் எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம், ஹராம் என்ன ஹலால் நமக்கு தெரிகிறதா என்றால் அதற்கும் விசாரணை உண்டு மறுமையிலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேவையில்லாத உணவுகளை, வீணான உணவுகளை
உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டால் அதற்கும் அல்லாஹ்விடத்திலே விசாரணை உண்டு. எந்த வகையிலும் தப்பிக்க முடியாது. ஆக நாம் சரியான உணவுகளை கையாள வேண்டும், தண்ணீர் பருக வேண்டும். மார்க்கெட்டிலே விற்கக்கூடிய இந்த உணவுகளை எல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. 4 அல்லாஹ் கேட்கக்கூடிய 4 கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. மறுமையில் கொஞ்சம் கூட நகர முடியாது. அல்லாஹ் உத்தரவு போட்டு விடுவான் காலுக்கு. ஒன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன்னுடைய ஆயுளை எப்படி நீ கழித்தாய்? இந்த வாழ்நாளில் சிறு பிராயத்திலிருந்து வயோதிகம் வரை நீ வாழ்ந்த காலத்தில் உன்னுடைய வாழ்வு எப்படி இருந்தது, எப்படி கழித்திருக்கிறாய்? நல்ல அமல்களா, தீய அமல்களா? வீணான முறையிலே நேரங்களை செலவு செய்தாயா? வீணான முறையிலே பேசினாயா? எல்லாவற்றையும் அல்லாஹ் கேட்பான். இரண்டாவதாக, உடலை எவ்வாறு நீ பயன்படுத்தினாய்? உன்னுடைய உடலை எவ்வாறு நீ பயன்படுத்தினாய்? ஹராமலையா ஹலாலையா? நீ எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவு செய்தாய்? நீ கற்ற கல்வியை கொண்டு என்ன அமல் செய்தாய்? இந்த 4 கேள்விக்கும் பதில் சொல்லாமல் யாரும் நகர முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று நீங்கள் உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் அல்லாஹ் குழு வஷரபு சாப்பிடுங்க, குடியுங்க, ஆனால் வீணான வலா துஸ்ரிஃபு, வீண் செலவு செய்யாதீங்க. வீணான முறையில் உணவை நீங்கள் சாப்பிடாதீர்கள், கொட்டாதீங்க. தண்ணீரை வீண் செலவு செய்யாதீங்க. எதுவாக இருந்தாலும் வீணான முறையிலே நீங்கள் ஆக்காதீர்கள். பழங்கள் சாப்பிடலாம், பிள்ளைகளுக்கு பழங்களை கொடுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மாதுளம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் உள்ளே இருக்க தோடோடு நீங்கள் சாப்பிடுங்க, வெள்ளையாக அது மூடி இருக்கும், அதோடு சாப்பிடுங்கள். அதிலே பரக்கத்து இருக்கிறது, உங்களுடைய குடலை சுத்தப்படுத்தும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கீரை வகைகள் சேர்த்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய உடலிலே எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். இப்படி எத்தனையோ உணவுகள் நாம் சாப்பிடுவதற்கு தகுமானது, ஆகமானது எத்தனையோ உணவுகள் உண்டு. ஆனால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு நாமே அந்த குழந்தைகளை கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை வாங்கி கொடுத்தா மீண்டும் மீண்டும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது கெட்டு விட்டது, உடல் நலம் பாதித்து விட்டது. அந்த பாக்கெட்டில் சிவப்பில் இருந்தால் அது அசைவ உணவு சேர்க்கப்பட்டிருக்குன்னு என்று அர்த்தம். பச்சை பாக்கெட்டாக இருந்தால் காய்கறி வகையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அர்த்தம். ஆக எப்படியாக இருந்தாலும் அதிலே ஹராம்கள் கலக்கப்படுகிறது. அதனால் நாம் நம்முடைய ஆடம்பர செலவுகளை, தேவையில்லாத செலவுகளை, வீணான செலவுகளை குறைக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செலவிலும் ஹராம் ஹலால் என்பதை பார்க்க வேண்டும். தேவையில்லாத முறையிலே வந்தது என்று நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாது. இறைச்சியாகவே சாப்பிடவும் கூடாது, அதை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. காய்கறியாகவே சாப்பிடவும் கூடாது, அதை சாப்பிடாமல் இருக்கவும் கூடாது. எல்லாவற்றையும் நடுத்தரமாக நாம் பின்பற்ற வேண்டும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3இல் 1 பங்கு உணவு, 3இல் 1 பங்கு தண்ணீர், 3இல் 1 பங்கு காலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் வரும் வாரத்திலும் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையிலே நமக்கு உடலை பாதுகாக்க சொன்னார்களோ அந்த முறையை பேணக்கூடிய நல்ல ஈமானை அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.